பவனி போகுதில் கர்த்தர் ஏன் அதை செய்தார்? எதற்காக அதை செய்தார்? அது ஏன்? அது ஒரு பழக்கமாக செய்தாரா அல்லது அது வேணும்ட்டு ஆர்டர் பண்ணாரா? இல்லை, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம சபையில். ஆமென். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் ஆமென் ஏற்கனவே நியமிக்கப்பட்டவைகள், ஏற்கனவே எழுதப்பட்டவைகள், ஏற்கனவே பிதாவினாலே தீர்மானிக்கப்பட்டவைகள். இது நடக்கணும், இது நடக்கணும். அவர் சொல்றாரு பாருங்க, பிதாவின் சித்தத்தின்படி நான் எல்லாவற்றையும் செய்ய நான் சரியா இருந்த, ஜாக்கிரதையா இருந்தாங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இயேசு பூமியில் வாழ்ந்து சொல்றாரு, எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்ய ஜாக்கிரதையுடன் நான் இருந்தேன். அது சிலுவையில் அப்புறம் சொன்னார், ஆண்டவரே என்னிடத்தில் தந்தவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டேன், பொறுப்பா செஞ்சு முடிச்சுட்டேன், முடிஞ்சிச்சு அப்படின்னு சார். அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக பூமியில் அனுப்பினீங்களோ, நான் நிற்கிறது, நடக்கிறது, சாப்பிட்றது, பிடிக்கிறது, பேசுறது, ஆமென், நான் செய்கிற காரியங்கள், பிரசங்கங்கள் எல்லாமே போதிக்கனை ஹீல் பண்றது, சுகமாக்குறது, குடன கண்ணை தருக்கிறது எல்லாம் நீர் எதையெல்லாம் செய்யும்படி பூமியில் அனுப்பினீரோ அது ஏற்கனவே திட்டமிட்டு, ஏற்கனவே அது எழுதப்பட்டிருந்தது, ஏற்கனவே பிதாவினாலே உரைக்கப்பட்டிருந்தது தீர்க்கதரிசியின் மூலமாய். அதை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுகிற விதமாய் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று கர்த்தர் தன்னுடைய ஆவி ஒப்பு கொடுத்தார். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் மாதிரி பர்ஃபெக்டா அந்த பூமியில வாழ எந்த மனுஷனால முடியாது. அவர் மாதிரி பர்ஃபெக்டா வாழ முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அல்லேலூயா, நான் என்ன பண்றேன், போய் தேற்றவாளனை அனுப்புறேன். அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் உங்களை எல்லாத்திலையும் பர்ஃபெக்டா நடத்துறதுக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் நான் பேசுறது? ஆகினால பரிசுத்தாவில ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. கிறிஸ்தவனா இருக்கிறத விட பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. நேத்து குன்னூர்ல நடக்கிற அந்த உபாச கூட்டத்தில் நான் இதை டீச் பண்ண, பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு நடக்கிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். He will lead you to the end. He will lead you and he will guide you. எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி பேசணும், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு அவரே நம்மளுக்குள்ள உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகினால தான் சபாராதனை ரொம்ப முக்கியம், ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிறது, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது மிக மிக முக்கியமானது ஒன்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? so important. எப்பெல்லாம் நீங்க தேவ சமூகத்தை மிஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்கள் சுய விருப்பத்தை செய்வீர்கள், பிதாவின் விருப்பத்தை நீங்க நிறைவேற்ற மாட்டீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். எப்பெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து இன்னுமாய் அவர் ஆராதித்து இன்னுமாய் அவரிடத்தில் நெருங்கி வாழ உங்களை நிரப்பிக் கொள்கிறீர்களோ அப்பொழுது நீங்க செய்கிறது எல்லாம் பிதாவின் சித்தத்தின்படி உங்களை அறியாமலே செய்ய தொடங்கி விடுவீர்கள். கர்த்தர் செய்ய வச்சிருவார். உங்ககிட்ட எந்த ரிஸ்க்கும் கிடையாது, உனக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது, உனக்கு எந்த பாரம் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஆமென் சோத்திரம் ஒரு கோட்டர் உள்ள போனோன்னே உள்ள இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துருதோ அதே மாதிரி பரிசுத்தமான உள்ள போயிட்டாருன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து விடுவீர்கள். எத்தனை பேர் நான் பேசுறது? அல்லேலூயா. உள்ள இருக்கிற ரகசியம் எல்லாம் வெளியில வந்துரும் பாருங்க, உள்ள பாட்டில் போனோன்னே. ஆமென். பரிசுத்தாவி நிரப்பப்படும் பொழுது பிதா எப்படிலாம் உங்களை அவர் ஆசைப்பட்டு உங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரோ அல்லது பிதாவின் திட்டங்கள் என்னவோ அதுபடி நீங்க வாழ்ந்து விடுவீர்கள். அதுக்கு தான் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் வசனம் ரொம்ப முக்கியம். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, யாராவது ஒருத்தர் மார்க் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அது வசனத்தை கொஞ்சம் ஸ்பீடா படிக்கணும், ஆனால் தெளிவா படிக்கணும். யார் படிக்க போறீங்க? இந்த கொணெல்லாம் படிக்கக்கூடாது, தெளிவா படிக்கணும். 10 வசனங்கள் இருக்கிறது, தெளிவா படிக்கணும். ஆமே, சத்தமா படிக்கணும். உச்சரிப்புகள் அவ்வளவு தெளிவா இருக்கணும். ஏன்னா எல்லாரும் கேட்கணும். படிக்க தெரியாத விசுவாசங்கள் இருக்கிறனால வார்த்தைகள் செவியில் தொனிக்க வேண்டும். அதனால 21:1 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டபடி நிறைவேறிற்று. அப்ப தீர்க்கதரிசி உரைத்தவர் யார்? பிதாவானவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசினது கிறிஸ்துவானவர் நிறைவேற்றுகிறார். சரி, அவ்வளவுதான், முடிஞ்சா? படிங்க. சீஷர்கள் போய் இயேசு தங்கள் கட்டளைப்படி செய்து, சீக்கிரம் படிங்க. கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து, ரொம்ப முக்கியம், எங்க வந்தாங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. எங்க வந்தாங்க? எல்லாம் சொல்லுங்க. எருசலேமுக்கு. அடுத்தது அங்க முதல்ல சொன்ன எருசலேம். ஆமென் சொல்லுங்களே. ரெண்டாவது கவனிங்க, ஒலிவ மலைக்கு அழுகாமலே பெத்பகே பெத்தானியா. எல்லாம் சொல்லுங்க. பெத்தானியா. சத்தமா சொல்லுங்க. பெத்தானியா. ஃபர்ஸ்ட் எருசலேம் ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? பெத்தானியா ஞாபகம் வச்சுக்கணும். என்னும் ஊர்களுக்கு வந்த போது உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே இதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறாத ஒரு கழுதை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீ தான் அந்த கழுதை.
ஆமென். ஃபர்ஸ்ட் சொன்ன எருசலேம், 2 பெத்தானியா, 3வது கழுதை. அந்த கழுதை ஒரு காலும் மனுஷரால ஏறிராத கழுதை. அடுத்து படிங்க. எருசலேம், அடுத்தது பெத்தானியா, பெத்பெகேம், பெத்தானியா. பெத்பெகேம் ஒரு ஊர், நல்லா கவனிக்கணும், பிரசங்கம் டைம்ல கவனிங்க. பெத்பெகே என்பது ஒரு ஊர். பெத்தானியா, சரியா? இது 2 ஊர், அந்த கிராமங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப பெத்தானியா நம்ம எடுத்துக்குவோம், பெத்பெகே அது 2 எடுத்துக்கலாம். சரி, அடுத்தது என்ன சொன்ன? ஒருவர் ஏறின கழுதை. அடுத்தது தாவீதின் ராஜ்யம். தாவீதின் ராஜ்யம், டேவிட், the ruling power of David, the kingship of David, the kingdom of David. சரிங்களா? அடுத்தது சொன்னேன் உன்னதத்திலே ஓசன்னா. அதான் உன்னதத்தில் ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. இதெல்லாம் நம்ம இப்போ பாயிண்டாக பார்த்துட்டு ஆமென் போகும்போது மோர் குடிச்சுட்டு நம்ம போயிட்டே இருப்போம். சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, இருக்கட்டும். இந்த கவனிங்க, நான் முன்னாடி சொன்னேன் ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்டபடி, தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டபடி. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீங்க பைபிளை புரிஞ்சுக்கணும்னா, பைபிளை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு பகுத்து 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனி, கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் தெரியணும் உங்களுக்கு. 2 பேர் 2ஆ பகுத்து. அதே போலதான் நீங்க ஆண்டவர் 2ஆ பழகணும். எப்படி? ஆண்டவரையும் 2ஆ பார்க்கணும். எப்படின்னா, பிதாவானவரையும் குமாரனானவரையும் 2ஆக பார்க்கணும். ஸோ பிதாதான் 3 விதங்களிலே தன் குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறார். எப்படி? ஒரே தேவன் தான் 3 விதங்களிலே தன்னுடைய கேரக்டர், the characteristics of God, the attributes of God என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய அந்த godliness, தெய்வத்துவத்தை 3 விதங்களிலே வெளிப்படுத்துகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆனால் 3ம் ஒருவரே, ஆனால் 3ம் வித்தியாசமான ஆமே சோத்திரம் தெய்வீக தன்மையினாலே வெளிப்படுத்துகிறார். தெய்வீக தன்மையிலே தன்னை இவர் வெளிப்படுத்துகிறார். ஆகினாலே இதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிதாவானவர், ஆமேன், அந்த நாட்களிலே பிதாவானவர் அவர் தான் பூமியை சிருஷ்டித்தார், அவர் தான் ஜனங்களை உண்டு பண்ண. நல்லா கவனிக்கணும், ஜனங்களை உண்டு பண்ணினார். ஆமேன். தனக்குன்னு ஒரு கூட்டத்தை அவர் தெரிஞ்சு கொண்டார். ஆமேன் சொல்லுங்களேன், கவனிக்கிறீங்களா? ஆமேன். தனக்குன்னு ஒரு கூட்டத்தை தெரிஞ்சு கொண்டார். அவர் கட்டளையில கொடுக்கிறார், ரூல்ஸை கொடுக்கிறார். நீ என்ன ஆராதிக்கணும், நான் இப்படி தான் ஆராதிக்கணும், இப்படி தான் நீ ஆராதிக்கணும்னு சொல்லி பிதாவானவர் தான் ரூல்ஸ் கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். யாருக்கு? தன் சொந்த ஜனத்துக்கு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதுதான் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. யார் மூலமா கொடுக்கிறாரு? மோசே மூலமா ஜனங்களுக்கு கொடுக்கிறார், தன் ஜனங்களுக்கு. இப்ப நியாயப்பிரமாணத்தை மோசேயின் மூலமா ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தேவனை இப்படித்தான் ஆராதிக்கணும், இப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் தேவன் பிதாவானவர் ஜனங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்கிறார். இப்படிதான் நீ ஆராதிக்கணும், இப்படிதான் நீ சாப்பிடணும், இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் நீ பலி செலுத்தணும், இப்படிதான் நீ பாவம் பண்ணிட்டு இந்த பலி செலுத்தணும் என்று சொல்லி பல கட்டளை கொடுக்கிறார். இதை தாண்டி என்ன பண்ணாங்க? மனுஷர்களும் என்ன பண்ணாங்க? ஆமென், அவங்களும் தானா சில கட்டளை ஏற்படுத்தி கொண்டாங்க. ஆண்டவர் ஓய்வு நாளை வேலை செய்யாதிருப்பாய், உதாரணத்துக்கு சொல்றேன், ஓய்வு நாள வேலை செய்யாதிருப்பாயாக ஆண்டவர் சொன்னாரு. இவன் சொல்லிட்டான் எச்ச கூட முழுங்க கூடாதுன்ட்டான். கை எழுதுனா கை வேலை செய்யல சாப்பிடும்போது, அதனால சாப்பிட கூடாது அப்படின்ட்டான். அதான் இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது ஆமேன் இதை எல்லாத்தையும் உடைச்சாரு. ஆமேன். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற மதீனங்களை உடைச்சார் அவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது? அல்லேலூயா. அப்போ பிதாவானவர் இவர்தான் ரூல்ஸ் போட்டாரு. அப்போ நல்ல கவனிங்க, எப்படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடோ அப்படி அதே போல பிதாவானவர் ஆமீன் கட்டளையை கொடுத்தார், ஜனங்கள் அதை பின்பற்றும்படி, அதன்படி செய்யும்படி. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது கொஞ்சம் கடினமா இருந்துச்சு. அந்த நியாயப்பிரமாணத்தை லகுவாய் மாற்றும்படி ஆமீன் தன் குமாரனை பூமியில் அனுப்பினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய மற்றொரு தெய்வீக தன்மையை அவர் குமாரனாய் வெளிப்படுத்தினார். இப்படி புரிஞ்சுக்கணும். எத்தனை புரியுது? ஆகினால்தான் இயேசு கிறிஸ்து போதித்தார். அவருடைய போதனை இருக்கிறது. அவர் போதித்த போதனைகள் பிதாவானவர் கொடுத்த கட்டளையின்படி தான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப லகுவா இருந்துச்சு. ராமேஸ்வரன் புரியுது நான் பேசுறது? அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து போதிச்ச போதனைகள் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சத்துருக்களை சிநேகிங்கள் என்றார். பழைய ஏற்பாட்டில் ஆமென் சொல்றோம். அதே ஆண்டவர் தான் சத்துருக்களை என்ன பண்ணாத, என்னை ஆராதிக்காத நீ சேரவே சேராதனார். அப்போ நல்லா கவனிங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரொம்ப சிம்பிளா மாத்தி ஜனங்களை ஃபாலோ பண்ணி வச்சது யாரு? இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் பேசுறது? அல்லேலூயா. அப்படி பழைய ஏற்பாட்டில் நீங்க குமாரனுடைய காரியங்களை, குமாரன் என்று அவர் தன்னை காமிக்காம
அவர் விடுதலை ஆக்குகிறவராக, குதிரை மேல் வருகிறவராக, ரத்தம் சிந்தி மீட்கிறவராக, இப்படி பல அடைமொழிகளை வைத்து, அடை வார்த்தைகளை வைத்து பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. எத்தனை புரியுது நான் பேசுறது? குமாரன்ங்கிற டைரக்டா வார்த்தை யூஸ் பண்ணாம ஆமென் வரப்போகிறவர். அப்போ இங்க சொல்லப்படுகிற வார்த்தைகள் வரப்போகிறவர் சொன்னால் இது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்டவர், வரப்போகிறவர். ஜனங்க புரியாம, ஜனங்களுக்கு எனக்கு புரியல, அவர் வரப்போகிறவர் இல்ல, வந்து விட்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லி இருக்கணும். ஆனா அவங்க தப்பா சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க நம்மள மேசையா ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை பேர் நான் பேசுறது? இவர் வந்து விட்டார் நம்பவில்லை. இவங்க பழைய ஏற்பாட்டினுடைய மோசேயுடைய பிரமாணத்தின்படி அந்த பிரமாணத்தின் வசனங்களும் உள்ளத்தில் இருந்துச்சு. வரப்போகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு எப்படி சொல்லணும்? வரப்போகிறவர் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோமே, அவர் இவர்தான், ஆகினாலே இவருக்கு ஓசனா என்று சொல்லி ஆராதித்து இருக்க வேண்டும். இப்ப நீங்கள் நானும் சொல்லணும் வரப்போகிறவர், நம்ம சொல்லணும் வரப்போகிறவர் தான். எப்போ? 2ஆம் வரியிலே எடுத்துக்கொள்ள வருகிறவர். ஆனால் முதல் வரியிலே மேசையாவா என்னை மீட்டுக்கொள்ள வந்தவரை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது? இப்ப இந்த பவனி வருகிறது எதை குறிக்கிறது என்று சொல்ல போகிறேன். இது தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது, நிறைவேற்றப்பட்டபடியாக நடந்தது என்று சொன்னேன். பவனி வருகிறது எதை சொல்லுகிறது? இவர் தன்னுடைய பிறப்பையும் தன்னுடைய வருகை, அதாவது முதல் வருகை, 2ஆம் வருகை. ஆமென் சொல்லுங்க. முதல் வருகை என்னது? மரியான் வயிற்றிலே பிறந்தது முதல் வருகை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முதல் வருகையினுடைய அடையாளம் தான் இந்த பவனி. எதனை பத்தி நான் பேசுறது? நான் முதல் என்ன சொல்லுங்க, இந்த பவனி என்பது முதல் வருகையின் அடையாளம். அல்லேலூயா. முதல் வருகின், அதாவது நான் மேசையாவாக வந்துவிட்டேன், இந்த பூமிக்கு வந்து விட்டேன் என்பதை அடையாளப்படுத்தும்படியாக தான் கர்த்தர் இந்த பவனியை நிறைவேற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். இதிலே இருக்கிற வெளிப்பாடுகள் நான் பேசி முடிக்கிறேன். அல்லேலூயா. இந்த பவனியினுடைய அடையாளம் நான் மீண்டும் சொல்லுகிறேன், முதல் வருகையினுடைய அடையாளம் தான் இந்த பவனி. ஆமென் சொல்லுங்களேன். 2வது நல்லா கவனிங்க, இந்த பவனி ஏன் கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்தார் என்று சொன்னால், நல்லா கவனிங்க, பவனி என்பது ஆமென் ஸ்தோத்திரம், அவங்க எதிர்பார்த்தாங்க ஒரு ராஜாவா நமக்கு வருவாருன்னு. மேசை அப்படி வருவாரு, ஒரு ராஜாவா, தாவீதுடைய வம்சத்தில் ராஜாவா வருவாரு. இவர் ராஜா தான். அவர்கள் எடுத்து பார்த்த ராஜா கிடையாது. அவர் சிங்காசனம் போட்டு கிரீடமெல்லாம் வச்சு அப்படி பட்டயமெல்லாம் வச்சு ராஜா மாதிரி வருவார். ஆனால் இவர் அப்படி இல்லை, இவர் தாழ்மையின் உருவமாய் வந்தார். அப்போ இவர் தாழ்மையா இருக்கிறவர்களுக்கெல்லாம் ராஜா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏழைகளுக்கெல்லாம் இவர் ராஜா. ஆமென். பாவிகளுக்கெல்லாம் இவர் ராஜா. ஒடுக்கப்படுகிற எல்லாருக்கும் இவர் ராஜா. ராமேன் சொல்லுங்களே, இவர் அப்படியாக வந்தார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த பவனுடைய அடையாளம் என்னன்னா, ஆமீன் எல்லாம் சொல்லுங்க. ஆமீன். சிறுமைப்பட்டவர்களுடைய, ஒடுக்கப்பட்டவர்களுடைய ராஜாவின் வருகையாக இந்த பவனி காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த குருத்தோலை ஞாயிறுல பவனி போகும்போது அந்த பவனி குறித்து, இயேசு கிறிஸ்து பவனி குறித்து சிந்தனை வரும்போதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும், இவர் தன்னைத்தானே தாழ்த்தின ஒரு ராஜாவாய் முதல் வரிகளை வெளிப்படுத்தினதின் அடையாளமாய் இந்த பவனியை அவர் செய்தார் என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை புரிந்து நான் பேசுறது? அல்லேலூயா. எத்தனை பேர் விளங்கிக்கிறேன் நான் பேசுறது? அல்லேலூயா. சரி, இப்படி ஒரு அந்த அவர் தன்னை தாழ்த்தி அவர் ராஜாவை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, ஒரு ராஜானா எதுல வருவான்? சேரியட், குதிரை. எதுல வருவான்? குதிரை. ஆனா இவர் எதை தெரிஞ்சுக்கிட்டாரு? கழுதை. 2வது கழுதையும் தெரிஞ்சு கொள்ளல. அதான் 2 பாட்டு வாசித்தோம் பைபிள்ல. கழுதையும் தெரிந்து கொள்ள கழுதை குட்டி மேலதான் ஏறினார். முன்பின் ஒருவர் மேறிராத கழுதை குட்டி. கழுதையும் குட்டியும் காண்பீர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கழுதைக்கு பழக்கம் இருக்கும், பொதி மூட்டை சுமந்து. குட்டிக்கு என்ன இருக்காது? குட்டினா ரொம்ப பெரிய, ரொம்ப குட்டி இல்லை, சரித்தியாளர் சொல்லுகிறார்கள் ஒரு மீடியமான ஒரு குட்டி, பொதி சுமை தாங்குற அளவுக்கு இருக்கிற குட்டி தான் அந்த குட்டி. சரியா? அப்போ முன்பின் ஏறிடாத இந்த குட்டி. அப்போ கர்த்தர் இதன் வெளிப்பாடு நான் அப்புறம் சொல்றேன், இதனுடைய அர்த்தத்தை நான் அப்புறம் சொல்றேன். கர்த்தர் ஏன் இந்த கழுதையின் மேல் ஏறினார், கழுதை குட்டியின் மேல் ஏறினா, அது ஒரு தாழ்மையினுடைய அடையாளம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பிரயாணம் உண்டு. இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து எருசலேம், அந்த தேவாலயத்துக்கு நான் சொன்ன எருசலேம், அந்த எருசலேம் என்பது பரலோகம். அந்த எருசலேம் இருக்கிற தேவாலயம் என்பது தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆமென் சமூகம். ராமேன் சொல்லுங்களேன். ஆமென். இந்த தேவாலயம் ராமேன் சொல்லுங்களேன். அப்போ எருசலேமுக்கு போகிற வரையிலும் நமக்கு ஒரு பிரயாணம் உண்டு பூமியில. அந்த பிரயாணம் தாழ்மையா இருக்க வேண்டும். எத்தனை புரியுது நான் பேசுறது?
அதுல தாழ்மையுள்ள பிரயாணமா இருக்கணும். அந்த தாழ்மையின் பிரயாணத்தை பூமியில செய்யும் பொழுது எப்படி இந்த ஓலைகளும், நல்லா கவனிக்கணும், எப்படி இந்த ஓலைகளும் வஸ்திரங்களும் அந்த கழுதையின் கால்களில் கீழே போடப்பட்டதோ, இயேசுவானவர் மகிமைப்படுத்தப்பட்டாரோ, எல்லாராலும் போற்றப்பட்டாரோ, அதே போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். தாழ்மையுள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு ரொம்ப தாழ்மை ரொம்ப முக்கியம். ஆலயத்தில் தாழ்மை முக்கியம். தேவ கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக தாழ்மை முக்கியம். கீழ்ப்படிதல் முக்கியம். அடங்கி இருப்பது ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிந்து அடங்கி தாழ்மையா இருப்பது மிக மிக அவசியம். பெருமையா இருக்கிறோடைய அவங்க கேரக்டர் பெருமையா இருக்கிறது எதுல தெரியும்? அவங்க பேச்சுல தெரியும். கவனிக்கிறீங்களா? எதுல தெரியும்? அவங்க பேச்சிலையும் அவங்க ஆக்டிவிட்டிலையும் தெரியும். ராமே சொல்லுங்களேன். கர்த்தர் எதிர்பார்க்க காரியம் தாழ்மை. ராமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த பவனி செய்யும் பொழுது ஜனங்கள் எல்லோரும் அவர் ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் இவரோ தாழ்மையுள்ளவராக, அவர் சொல்லல ஓலை எடுத்துட்டு வா, வஸ்திரத்தை விரி, அது மாதிரி நடந்து போற அவர் சொல்லல. ஆனா அவர் அதை செய்தாரு. ஆட்டோமேட்டிக்கா அவரை போற்ற ஆரம்பித்தார்கள் ஜனங்கள். அவரை ஏற்றுக்கொள்ள. நான் சொல்லிட்டேன், உங்களை அநேகர் ஏற்றுக்கொள்ள வேணும்னா உங்கள் உள்ளத்துல தாழ்மை இருக்கணும். உங்க வீட்டில ஏற்றுக்கொள்ளணும்னா நீங்க தாழ்மையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபையில உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க நிறைய பேருக்கு என்ன இல்ல, தாழ்மை கிடையாது. தாழ்மையான ஒரு சுவாபம் இல்ல. என் விதவை பிள்ளையே நான் புறக்கணிப்பது காரணம், ஆமென், இயேசு கிறிஸ்து தாழ்மையாய் மாத்திரம் இராது இருந்தால், ஆமென் ஸ்தோத்திரம், அவர் ஸ்தோத்திரம் இந்த எளிமையான ஜனங்களால புறக்கணிக்கப்பட்டிருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ராஜா, ஆமென் பாருங்க, பழைய ஏற்பாட்டின்படி நியாயஸ்தாத்திரிகளும் ஆசாரியர்களும் லேவியர், பழைய ஏற்பாட்டின்படி இருக்கிற பிரபுக்களும், ஆமென், அந்த வேத அறிஞர்களும், ஆமென் ஸ்தோத்திரம், லேவியர்ஸ், அந்த பரிசேயர் சதுசேயர், இவர்கள் எல்லாம் இவர் தாழ்மையை அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ராஜானா இப்படி இருக்க மாட்டான்னு நினைச்சாங்க அவங்க. ராஜானா கெத்தா இருப்பாரு, ராஜானா நெஞ்ச நிமித்திட்டு வருவாரு. ஆனா இவர் என்னன்னா கழுத மேல ஏறுறாரு, ஏழையை கூட உட்காந்து சாப்பிடுறாரு. இவரு பாவிங்க கூட உட்காந்து ஒரே தட்டுல சாப்பிடுறாரு, ஒரே டேபிள் பாவிங்க கூட உட்காந்து சொல்ற சாப்பிடுறாரு. ஆனா பிராஸ்டியூட்டுங்க, விபச்சாரிங்க, அவர் வந்து தொட ஊடுறாரு, அவர் காலில் தொட்டு அவ எண்ணெய் தைலத்தை ஊத்துறா, தன் தலை மயிரினால என்ன பண்றா, தொடைக்கிறா, பாதத்துல வந்து தொடவுற. ராஜாவை யாரும் தொட முடியாது, ஒரு 10 அடி தள்ளி நிக்கணும். அப்படி இருப்பாருன்னு பார்த்தா இவரு என்னமோ வேற மாதிரி இருக்கிறான்னு சொல்லி அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியல. என்பதை பிள்ளையே, ஏன் இயேசு தன்னைத்தான் அப்படி தாழ்த்தினார்? ஏன் அப்படி தன்னை தாழ்த்தினார் சொன்னால், நல்லா கவனிக்கணும், அவர் தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான் என்பதை அவர் வாழ்ந்து காண்பித்து விட்டு போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை அல்லேலூயா சொல்ல முடியும்? நமக்கு ஒரு தாழ்மை அவசியம். வாழ்க்கையின் பிரயாணத்துல, விசுவாசி என்கிற உன் பிரயாணத்துல, ஆமென், கிறிஸ்தவன் என்கிற உன் பிரயாணத்திலே, தேவனுடைய பிள்ளை என்கிற உன் பிரயாணத்திலே, எருசலேம் போய் சேர்கிற வரையிலும் உனக்கு ஒரு தாழ்மை அவசியமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? எல்லாம் கண்ண மூடி கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தாழ்மையினாலே என்னை அலங்கரிப்பீராக, உம்முடைய சுவாபத்தினாலே கர்த்தரை அலங்கரிப்பீராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இப்ப கவனிங்க. அப்போ இவர் புறப்பட்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து செய்த எல்லாவற்றிலும் சரித்திர பின்னணி ஒன்று இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் எழுதி இருக்கிறபடி செய்தார். நீங்கள் தாழ்மையா இருப்பது யாருடைய விருப்பமா இருக்குது? பிதாவுடைய விருப்பம். பிதா எழுதி வச்சிருக்காரு, என் பிள்ளை தாழ்மையா இருக்கணும் அப்படிங்கிறது பிதா தீர்க்கதரிசனமா கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு உங்க தலையில. அதுக்கு மீறி நம்ம வாழக்கூடாது. எத்தனை புரியுது நான் பேசுறது? அவர் சித்தத்தின்படி செய்தார். அவர் நடப்பதும் உட்கார்றதெல்லாம் அவர் சித்தத்தின்படி பிதா ஏற்கனவே எழுதி வைத்திருந்தார். தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டிருந்தது அப்படியே நிறைவேற்றினார். அப்படின்னா நீயும் நானும் தாழ்மையா இருக்கணுங்கிறது எங்க நியமிக்கப்பட்டிருக்கிறது? பிதாவினாலே நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரலோகத்தில் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அதை நாம் நிறைவேற்றி தீர வேண்டும். அது நிறைவேற்றாத பொழுது பல ஆசீர்வாதங்கள் குறைகளை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விளங்குது நான் பேசுறது? நம்ம சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணும் போது, அந்த கஃபின் பாக்ஸ்ல நம்ம சரீரத்தை வைக்கும் போதும், அந்த சரீரத்தை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அந்த சரீரத்தில் ஒரு தாழ்மை தெரிய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது வரைக்கும் தாழ்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வயசு முதிர்ச்சி அடைய தாழ்மை வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? அதான் மெச்சூரிட்டி. அதான் உள்ளார்ந்த மனுஷனுடைய பக்குவம். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். நான் பார்த்து சில விசுவாசிகள் நான் பார்த்து வருகிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இப்போ இல்லை. ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாறுதலை நான் பார்க்கிறேன்.
கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு மாறுதலை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டே வருகிறார். அதற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஆமென் இந்த பூமியில அவர் இந்த பிரயாணத்தை செய்யும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் செய்கிறதுல ஒரு சரித்திர பின்னணி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஓசானா. சரி, ஓசானா என்று இந்த ஆர்ப்பரிப்புக்கு நடுவில் அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். நம்ம பார்த்தோம். எங்கிருந்து புறப்பட்டு வந்தாரு? பெத்பெகே பெத்தானியா. எல்லாம் சொல்லுங்க பெத்தானியா. உங்களுக்கு அனுப்பிடுங்க போட்டோ. பெத்தானியா. அல்லேலூயா. இந்த பெத்தானியா பெய்த் என்ன சொல்லுங்க? பெய்த் என்றால், தயவு செய்து இதெல்லாம் கத்துக்குங்க பிள்ளைங்களா. பெய்த் என்றால் வீடு. பெத்லஹேம், இது குறித்து நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. பெய்த் லஹேம். பெய்த் என்று சொன்னால் அப்பம். சாரி, பெய்த் என்று சொன்னால் வீடு, லெஹேம் என்று சொன்னால் அப்பம். அல்லேலூயா. அப்பத்தின் அப்ப பெய்த் என்று சொன்ன என்ன சொன்னேன்? வீடு, ஹவுஸ். அல்லேலூயா. லெஹேம் என்று சொன்னால் அப்பம். அதே போல பெய்த் ஆனியா பாருங்க, இது ஆனியா, ஆயின், நூன், வாவ், ஆனவ். ஆனவ் அது பேர் என்னது? ஆனவ். சரி, ஹீப்ரு, இது ஹீப்ரு லெட்டர். அல்லேலூயா. இது ஆ. அப்போ ஆனியா அதான் பேர் வைக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு இந்த பிள்ளைங்க வருவான்னு நினைச்சேன். ஆனின்னு. ஆனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா தாழ்மை உள்ளவள். ஆனால் நம்ம ஆனின்னு பேர் வச்சுட்டு ஆணி மாதிரி இருக்கிறாங்க நம்ம ஆட்கள். புடுங்க முடியாத ஆணி மாதிரி. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அப்போ ஆனியா, பெத் ஆனியா. எல்லாம் சொல்லுங்க பெய்த். அப்போ பெய்த் என்று சொன்னால் வீடு என்று சொன்னேன். எல்லாம் சொல்லுங்க பெய்த் என்றால். ஆமா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பெய்த் என்றால் வீடு. 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சகோதரி, சொல்லுங்க. ஆமா, உங்க வீடை கட்டி முடிச்சிருங்க. பெய்த்தினே சொல்லுங்க, வீடை கட்டி முடிச்சிருங்க. சரி, கர்த்தர் வாசல். அப்ப பெய்த் என்றால் ஆனியா என்று சொன்னால் தாழ்மை. என்னங்க? எல்லாம் சொல்லுங்க தாழ்மை. ஆங்கிலத்திலே ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ், மீக். எல்லாம் சொல்லுங்க MEEK, மீக். எல்லாம் சொல்லுங்க மீக். மீக் என்று சொன்னால் தாழ்மை, ஹம்பிள்னஸ். எல்லாம் சொல்லுங்க ஹம்பிள்னஸ். இப்போ நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த பெத்தானியா, இந்த தாழ்மை உள்ள இந்த பெத்தானியாவில் தான், இந்த பெத்தானியாவில் தான் 2 பேர் இருந்தாங்க. மார்த்தாள், மரியா, கைவிடப்பட்டவர்கள். இப்போ பெய்த், இந்த பெத்தானியால தான் மார்த்தாளுடைய மரியாள் 2 பேர் தங்கி இருந்த வீடு இருந்துச்சு. இப்போ நல்லா கவனி, சரித்திர ஆராய்ச்சி சொல்றாங்க, இந்த ஊர்ல இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இவங்க வீட்டில் இருந்து தான், இந்த ஏரியாவில், இந்த கிராமத்துல இருந்து தான் அவர் புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தார். அப்படியே என்ன தெரியுமா அர்த்தம்? 2 காரியத்தை சொல்லுகிறேன். ஆமீன். தாழ்மையினிடத்துல அவர் கர்த்தர் வெளிப்படுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தாழ்மை. ஒதுக்கப்பட்டிருந்தாங்க, விதவை. அவங்களுக்கு யாரும் கிடையாது. ஒதுக்கப்பட்டிருந்த வீட்டார். பெத்தானியா என்று சொன்னாலே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறுமையானவங்க, ஒதுக்கப்பட்டவங்க. ராமேஸ்வரங்க பார்க்கலாம். அப்போ அந்த பெத்தானியா தாழ்மை உள்ள இடத்துல இருந்து அவர் புறப்பட்டு எங்க வருகிறார்? எருசலேமுக்கு வருகிறார். அப்ப அவர் செய்த அந்த பவனியை பார்த்தீங்களா? அதுலேயும் ஒரு தீர்க்கதரிசன நிறைவேறுதல் இருந்தது. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்பட்டார்னா நீங்க நல்லா புரிஞ்சுங்க, அது தீர்க்கதரிசன வெளிப்பாடு. உங்கள் மேல இருக்க திட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒருத்தர் கோச்சுக்கிட்டாங்க. அவங்க மூஞ்சி கொடுத்து பேசுறதே இல்லை. அவங்க மூக்கு இந்த பக்கம் திருப்பா, நீங்க மூக்கு இந்த பக்கம் திருப்பாம நீங்க போய் ஹம்பிளா, பரவாயில்லம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, தப்பு உங்க மேல இல்லை, நீ என் மேலதான், எல்லா தப்பும் என் மேலதான் அப்படின்னு சொல்லி நீங்க ஹம்பிளா வெளிப்படுத்திங்கன்னா அங்க கர்த்தர் வெளிப்படுவார். அது உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற தீர்க்கதரிசன அடையாளம். நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை நீ வெளிப்படுத்துகிறாய். இருக்கீங்களா? இது உதாரணத்துக்கு நான் சொன்னேன். அடுத்த வாரம் சிலுவை தியான கூட்டம் வருது. அந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரம் 7 நாள் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த தாழ்மையினால் என்னை அலங்கரியும், தாழ்மையினால் என்னை அலங்கரியும், தாழ்மையினால் அலங்கரியும். அதுதான் உண்மையான பவனி. ஆமென். ஹல்லேலூயா. அப்பனா என்ன சொல்லி இருக்காங்க? ஓசன்னா என்று பாடும்போது, தாழ்மை உள்ளவருக்கு ஓசன்னா, தாழ்மை உள்ளவர் போற்றப்படுவாராக, தாழ்மையாய் வெளிப்பட்டவர் போற்றப்படுவாராக, எளிமையான ஜனங்களிடத்திலே தன்னை வெளிப்படுத்தினவர் போற்றப்படுவாராக. இப்ப நீங்க ஓசனான்னு பாடும்போது என்ன தெரியுமா பாடிக்கிறீங்க?
ஆண்டவரே தாழ்மையா இருக்கிற ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே தாழ்மையா இருக்க நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை அறியாமலே வாயை திறந்து நீ சொல்லியிருக்கிறீங்க. ராமே சொல்லுங்க பார்க்கலாம். வரலையே சொல்லுங்களேன். இப்ப பெத் ஏனியா என்று சொன்னால் தாழ்மையின் வீடு. இப்ப தாழ்மை வீட்டிலிருந்து புறப்பட்டு அவர் ஒரு கழுதியை பாருங்க. அவர் புறப்பட்ட இடம் சிறுமையான தாழ்மையான இடம். அவர் புறப்பட்ட ஊரு தாழ்மையா இருக்கிறது. அவர் ஏறி பிரயாணம் பண்ணி தெரிஞ்சு கொண்ட கழுதை சொல்லுங்க. கழுதைங்கெல்லாம் சொல்லுங்க. எல்லா கழுதையும் சொல்லுங்க. தாழ்மை. நான் ஒரு கழுதை. இயேசு கிறிஸ்து மேல ஏறி பிரயாணம் பண்ணும். நீங்க தாழ்மையா இருந்தீங்கன்னா உங்க மேல இயேசு பிரயாணம் பண்ணுவாரு. பெருமையா இருந்தீங்கன்னா 2 கொம்பு வச்சவன் பிரயாணம் பண்ணுவான். அவ்வளவுதான் வித்தியாசம். ராமின் சொல்லுங்களேன். அப்போ தாழ்மை அவர் தெரிந்து கொண்டதும் தாழ்மை. 2வது பெரிய கழுதியை தெரிந்து கொள்ளவில்லை, சின்ன கழுதியை தெரிந்து கொள்கிறார். எல்லாம் சொல்லுங்க குட்டி கழுதை. அப்ப யாரெல்லாம் தன்னை சிறியவனாய் தாழ்த்து, இந்த சிறியரில் ஒருவனேன்னு கத்த சொல்றார். ராமே சொல்லுங்களேன். சின்ன பிள்ளைங்களை நீங்க சண்டே கிளாஸ் அனுப்பாம ஆண்டவருக்குள்ள நடத்தாம இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி பெரிய துரோகிங்க அவங்க வாழ்க்கையை நாசப்படுத்துற வேற யாரும் கிடையாது. நீங்க தான் பெரிய துரோகிங்களே. ராமே சொல்லுங்க. அவன் வாழ்க்கை கெடுக்கிற ஃபர்ஸ்ட் துரோகி யாரு? பெற்றோர்கள் தான். ஆலயத்துக்கு விட்டுன்னு வந்து சிறியவர்கள் ஒருவனை, இந்த சிறியவர்கள் ஒருவன் மேல அக்கறை இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சில வீட்டுக்கெல்லாம் போனால் ரொம்ப பரிதாபமாக இருக்கும். பாஸ்டர் வந்துருக்கார் பேசா சொல்லு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்கெல்லாம் வந்து முக்காடு போட்டு வந்து ஜபத்தில் உட்காது. அது வரைக்கும் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். சரிதான், மதிக்கிறதே கிடையாது. ஜபத்தை மதிக்கிறது இல்லை, ஆராதனை மதிக்கிறது இல்லை. ஆலயம்னா சபைனா அவங்களுக்கு வந்து என்னமோ மாதிரி அப்படியே ஒரு எக்ஸாம் மாதிரி இருக்கு, மேக்ஸ் எக்ஸாம் மாதிரி இருக்குது. நல்ல பிள்ளைகளா நல்லா கவனிங்க. இந்த சிறியவர்களை தேவனிடத்துல நீங்கள் சேருவதற்கு அதிகமாக நீங்க பிரயாசம் எடுக்கணும். ரொம்ப பிரயாசம் எடுக்கணும். ரொம்ப பிரயாசம் எடுக்கணும். ரொம்ப பிரயாசம் எடுக்கணும். ரொம்ப பிரயாசம் எடுக்கணும். பிள்ளைங்களை ஆண்ட சமத்தில் வச்சு ஆண்ட சமத்தில் கொண்டு வந்து வசனத்தை கேட்கறதுக்கு ஆண்டவரோடு கூட பிரயாணம் பண்ணும் வாழ்க்கையை நடத்து அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நீங்க ரொம்ப கிரயம் எடுக்கணும். மே மாசம் வரப்போகுது, விபிஎஸ் நடத்த போறோம். அநேக குழந்தைங்க நம்ம சேர்த்து விபிஎஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. சிறியவர்கள் ஒருவனை பாருங்க. இந்த சிறிய கழுதை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். எவனொருவன் தன் இருதயத்தில் சிறியவன் மற்றவர்களை பார்க்க நான் சிறியவன் நினைக்கணும். மற்றவர்களை வசனம் சொல்லுதுல, உங்களில் ஒருவன் மற்றொருவனை தன்னிலும் உயர்ந்தவனாக என்ன கடவன். எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பக்கத்து பார்த்து கை கொடு, பக்கத்தில் கொடுங்க, பார்க்கலாம் கொடுங்க, பக்கத்தில் போய் கை கொடுங்க, கை கொடு சொல்லுங்க. நீங்க ரொம்ப பெரிய ஆளுங்க. என்னை விட நீங்க தாங்க பெரிய ஆளு. அங்கே பாவம் கமல்பதி சொல்கிற யாருமே இல்லை பாவம் தண்ணி. நான் சொல்லிக்கிறேன் கமல்பதி என்னை விட நீங்கள் தான் கமல்பதி பெரிய ஆள். உண்மை, அது உண்மை. ஒருவன் தன்னை விட மற்றவன் உயர்ந்தவன் என்று என்ன கடவன். அவங்க படிக்காமல் இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கட்டுங்க. பிச்சைக்காரன்ட்ட கூட நல்ல குணம் இருக்குது தெரியுமா? நல்ல குணம் இருக்குது பிச்சைக்காரன்ட்ட. இல்லைன்னு சொல்லி பாருங்க அமைதியாக போயிடுவான். உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லி பாருங்க சொந்தக்காரன்ட்ட, இது வச்சுக்கிட்டே எனக்கு துரோகி பேர் நாலு திட்டிட்டு போகாமல் இருக்குதா? நீ உன்னை 4 திட்டி தான் போகும். ஆமே, நிச்சயம் உங்ககிட்ட இருக்காது, ஆனாலும் நம்பாது நீ சொல்றத. பிச்சைக்காரன்ட்டு கூட நல்ல குணம் இருக்குது, அமைதியாக போகிற குணம், கிடைக்கிறத வாங்குற குணம். அவன்கிட்ட கூட சில காரியம் கற்றுக்கலாம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவன் தண்ணிலும் அறிவினை அப்போ ஆண்டவர் தான் செய்கிறாரு. இந்த சிறிய கழுதை தெரிந்து கொள்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு தன்னுடைய பிரயாணத்திலே தாழ்மை, தன்னை புறப்படுகிற ஸ்தலத்தில் ஒரு தாழ்மை. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஊரு ஒரு தாழ்மை வெளிப்படுத்துகிறது. அந்த பிரயாணம் அவர் தன்னை தாழ்த்தினாரு. ஜனங்களாம் தூக்கி பிடி தனங்களாம் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சாங்க. நான் சொல்லுகிறேன், உன்னை குறித்து அநேக சாட்சிகள் இந்த பூமியில் உண்டாக வேண்டுமானால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை என்கிற பிரயாணத்தில், உன் விசுவாசி என்கிற அந்த பிரயாணத்தில், நீ கிறிஸ்தவன் என்கிற இந்த பிரயாணத்தில் நீ தாழ்மையாயிரு. ஆட்டோமேட்டிக்கா கர்த்தனை எங்க உயர்த்தணுமோ அங்க உயர்த்தி வச்சிருவார். நல்லா கையெழுத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் உனக்கு எப்படி கனப்படுத்தணுமோ ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் உனக்கு கனத்தை கொண்டு வந்துடுவார். தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும், இங்க அந்த வசனத்தை ஒரு 5 தடவை சொல்லுங்க. தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும், பரவாயில்ல, அந்த படத்துக்கு நல்ல பிக்சர் தான் போட்டிருக்கிறாங்க அவங்க. ஹல்லேலூயா. தாழ்மை. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப எருசலேம், நான் சொன்னேன் எருசலேம் தேவனுடைய வீடு, தேவனுடைய நகரம் அப்படி சொன்னேன். தாவீதின் ராஜ்யம். நல்லா கவனிங்களேன், ஏன் தாவீதின் ராஜ்யத்தை அங்க போட்டாரு? நல்லா கவனிங்க.
தாவீதின் ஆளுகை நாட்கள் முழுவதும் அவன் தேவனுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப தாழ்மையாக இருந்தான். அதனால தான் வசனத்தை வாசிக்க முடியும், தாவீதை போல ஒரு சிறந்த ராஜா அந்த அந்த பழைய ஏற்பாட்டில் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பழைய ஏற்பாட்டில் எழுதின இடத்துல நம்ம பார்க்க முடியும். தாவீதை போல சிறந்த ராஜா இல்லை, அவனை போல நல்ல போர் யுத்த வீரன் இல்லாத, அவனை போல ஒரு ஹம்பல் ஆண்டவர் சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, அவனை போல வேற யாரும் இல்லை, அவன் இருதயம் எனக்கு ரொம்ப ஏற்ற இருதயமா இருந்துச்சுங்கிறார். அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு ஹம்பிள்னஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அந்த தாழ்மை பிரயாணம் இப்போ நீங்கள் போறீங்க ஆமென் ஸ்தோத்திரம், வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் ஆமென் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமென் இன்னும் அடுத்த கட்ட லெவலில் விசுவாச வாழ்க்கையை நீங்கள் தொடங்கி வாழ ஆரம்பிக்க போறீங்க. ஒரு தீர்மானத்தோடு போங்க. ஆண்டவரே, நான் வாழ்ந்து முடிக்கிற நாளளவும் ஆவிக்குரிய ஜீவமாக சாவிக்குரிய ஜீவமாகட்டும் அல்லது இந்த மாம்சக்குரிய ஜீவமாகட்டும் அதில் ஒரு தாழ்மை வெளிப்படுத்துகிறனாக புறப்பட்டு போகிறேன். அதுதான் நீ செய்கிற பிரயாணம். எருசலேம் போகிற வரைக்கும் அந்த பிரயாணத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஏற்கனவே சபையில் சொல்லியிருக்கிறேன், போன வருஷம் பிரசங்கத்தில் சொன்னேன்னு நினைக்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். எவன் தன்னைத்தானே தாழ்த்திக்கிறானோ அவனை கர்த்தர் ஸ்தோத்திர தகுதியே இல்லாட்டவனோ. உனக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், உனக்கு ரொம்ப அப்படியே இப்போ பாஸ்டர் நான் பிரசங்கம் பண்ணுற மாதிரி உனக்கு பெரிய வேத அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ தாழ்மையாக மாத்திரம் தெய்வ சமத்தில் இருந்து பாரு, தாழ்மையாக இரு, எல்லாத்தையும் தாழ்மையாக இரு, அழகாக உனக்கு கூட பரலத்தை சேர்த்துருவார். அவர் கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுத்து உனக்கு கொண்டு பண்ணி சொல்லுவாரு. எருசலேமில் கொண்டு போய் பாருங்க, எருசலேமில் ஆடுக்கு ஆலயத்தில் இடம் இருக்குதுங்க, புறாக்கு இடம் இருக்குதுங்க, தமா கொண்டு குருவிங்க இதுன்னு தான் இருக்குது. அந்த குருவி, அந்த குருவிக்கு இடம் இருக்குது. அல்லேலூயா, எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. என்னைக்காவது எவனா அந்த கழுதை கூட்டு வந்திருக்கான ஆலயத்துக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். எவனா அது கழுதை, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த கழுதை எனக்காக பலி செலுத்தன்னு யாராவது கூட்டு வந்தாங்களா? வேதத்தில் அந்த அந்த பேட்டனே இல்லை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்காவது கழுதை நினைச்சிருக்குமா நான் ஆலயத்துக்கு போவேன்னு? சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க. பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்மளை கூட்டு வந்துக்கிறாரு. நினைச்சு பார்த்துருக்குமா? நிறைய கழுதை வெளியில் சுத்துது, ஆலயத்தோட மகிமை தெரியாம. பிரித்தெடுக்கப்பட்ட கழுதைகள், பிரித்தெடுக்கப்படாத கழுதைகளும் அறியப்படாத கழுதைகளும் வெளியில் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குங்க. இந்த கழுதைகளை ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு வருவது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் கிறிஸ்துவை நீங்கள் சுமந்தீருங்கன்னா நீங்கள் கழுதை குட்டிகளை ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரணும். கழுதையாக தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வசனத்தை கேட்டு அவங்க குதிரையாக மாறுறாங்களோ ஆடா மாறுறாங்களோ ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். எத்தனை பேர் நம்ம வரும்போது கழுதையாக தான் வந்தோம்? ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? வரும்போது எப்படி வந்தோம்? சோத்திரம் கூட சொல்ல தெரியாத ஒரு கழுதையாக வந்தோம். ரட்சிக்கப்படும்போது அப்படி தான் இருந்தோம். பெருங்கழுதை, முரட்டு கழுதை, அடங்கா பிடாரி கழுதையாக இருந்தோம் நம்ம. ஆனால் கர்த்தர் தானே ஏதோ பிரச்சனையை கொடுத்து உடம்பு சரியாமல் இல்லாமல் வரும்போது டேய் நான் இருக்கிறனால காமிச்சு அப்புறம் அன்பை புரிய வச்சு இல்லை இல்லை பிரச்சனை வரும்போது சின்ன ஹெல்ப் பண்ணி ராமே சொல்லுங்களேன், கொஞ்சம் உன்னை அளவு விட்டு. எதுக்கு அளவு விட்டாரு? நல்லா ஆளுங்க இருக்க இல்லை இல்லை, கொஞ்சம் இறுதியை மாறட்டுமே, கொஞ்சம் நீ பக்குவம் அறையட்டுமே அப்படின்னு நான் பண்ண வச்சு அப்புறம் அவர் அன்பை புரிய வச்சு இது வரைக்கும் நடத்தினார்ல. அவர் இந்த கழுதியை நடத்திட்டோம் எல்லாம் சொன்ன. ஆண்டவரே, 2 கை மேலே விரிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த 40 வயசு கழுதை வந்திருக்கு. ஆண்டவரே, என் வயசு 40, நான் சொன்ன உங்கள் வயசு நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே, கழுதை வந்திருக்கிறேன், என்னை நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு சில நேரத்தில் என்ன பண்ணுறதுனே புரியல. ஆனால் ஒன்று தெரியுது, நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் கரெக்டாக என்ன எருசலேம் கூட்டி போயிருவீங்க. கேட்கும் போதே உள்ள அப்படி பரவசமாகல. அன்பின் நிமித்தமா, தேவன் மேல ஒரு அன்பின் நிமித்தமா கண்ணீர் வரல. அன்பு தேவ பிள்ளையே, நீ கழுதையா தாழ்த்திரு. அவர் ஒன்று மேலே உட்கார வச்சு எருசலேமுக்கு அந்த கழுதை நினைச்சே பார்த்துருக்காது இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வைக்க புண்ணும் இந்த பழைய புண்ணாக்கும், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தப்புறம் முதுகில் பொதி மூட்டையும் மணல் மூட்டையும். நீ பார்க்குறீங்களா அங்கே அது பொதியை தூக்கிட்டு அழகாக நடக்குது. ஒன்று சொல்ல எது செய்ய தெரியாட்டாலும் பரவாயில்லைங்க, தாழ்மையாக இருந்து கிறிஸ்துவை சுமந்தவர்களாக நீங்கள் பிரயாணம் பண்ணுங்க. அவர் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமா கரெக்டாக கொண்டு சேர்த்துருவார். ஒரு நாள் கழுதை நினச்சி பார்த்துருக்காது. ஆலயத்துக்கு நம்ம போவோம், அதுவும் ஆலயத்துக்குள்ளே போவோம் அப்படி நினச்சி. 2வது இந்த கழுதை நினச்சே பார்த்துருக்காரு. தம் மேலே வஸ்திரம் வந்து விழுகும், அந்த வஸ்திரத்து மேலே நடக்க போகிறதெல்லாம் நினச்சே பார்த்துருக்காது பாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பிரயாணம் பண்ண கழுதை கொஞ்சம் காஸ்ட்லியான கழுதை. ஒரு ஆமையை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, நான் ஒரு காத்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கைங்கிற பிரயாணத்தில் தாழ்மையோடு இருங்க, தாழ்மையை தரித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அழகா எருசலேமில் கொண்டு சேர்த்து விடுவார். தாவீதினுடைய ராஜ்யத்தை நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்கள் மூடி எழுந்து நிற்போம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ஒரு மாத்திரம் பைபிளை திறந்து வச்சுடுங்க. அவங்க மாத்திரம் மத்தேயு 5:5 எடுத்து வாசிங்க. மற்றவர்கள் யாவரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.